ஹாய் தஸ் அண்ட் டாக்கிஸ் விவர்ஸ், இது டிவி சினிமா. இந்த எபிசோட்களில் முழுக்க மூவிஸ்களுடைய ரிவ்யூக்களை தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டிவி சினிமா எபிசோட்ல வந்து பார்க்க போகிற மூவி 29. இந்த திரைப்படத்தை மேயாதமான், ஆடை, குழு திரைப்படங்களை இயக்கிய ரத்னகுமார் அவர்கள் இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் விது, பிரீத்தி அஸ்ரானி, மாஸ்டர் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தின் ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு பழக்கப்பட்ட லவ் ஸ்டோரி தான். 29 வயது நிரம்பிய எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் தன்னுடைய அடையாளம் என்ன என்று தேடி செல்கின்ற ஒரு இளைஞன். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே IAS ஆகணும் என்ற தீவிர வரியில படித்துக்கிட்டு வர ஹீரோயின். இவர்கள் இருவருக்கும் இடையில் காதல், ஊடல், மோதல் என ஆரம்பித்து போவதுதான் இந்த 29. இந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ்களை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும் காதல் திரைப்படம் என்று சொல்வதை விட காதல் புத்தகம் என்று சொன்னால்தான் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த லெவலுக்கு படத்துல வந்து வசனங்கள், டயலாக்ஸுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காதல் கவிதைகளாகவே இருக்கின்றது. அதுவும் அழகான காதல் கவிதைகள் கேட்பதற்கு எங்களுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த லெவலுக்கு சூப்பராக இந்த திரைப்படத்தின் வசனங்கள், டயலாக்குகளை வந்து ரத்னகுமார் மிகச்சிறப்பாக வந்து எழுதியிருக்கின்றார். அவர் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தார், இது வந்து சில பொயட்ரியில வந்து வந்ததுதான் இந்த 29 திரைப்படம் வந்து சொல்லியிருந்தார். அவர் சொன்னது 100% உண்மை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து காதல் கவிதைகளாவே அப்படி அடுக்கிக்கிட்டு போறார். அது கேட்பதற்கும் நல்லா இருக்குது, பார்ப்பதற்கும் நல்லா இருக்குது. படத்தின் விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுண்ட கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்ஸ்களாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. படத்தின் மெயின் கோரான விது ஆக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ, அதே மாதிரி ஜிகிர்தண்டா, XX ஆகிய திரைப்படங்களில் வந்து நெகட்டிவ் ரோலில் நடித்தவர். அவர் இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் சிம்பிள் பேர்சனாக வந்து நடிச்சிருக்கிறார். ஒரு மிடில் கிளாஸ் பேர்சனாக ரொம்ப அவருக்கு ஆப்டாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராகவே வந்து அவர் நடிச்சிருக்கிறார். எமோஷனலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதே மாதிரி அவருக்கு பேராகவும் நடிச்சிருக்கிற பிரீத்தி அஸ்ரானி பேருக்கு ஏற்றால் போலவே ரொம்ப பிரீத்தியாக இருக்கிறாங்க. படத்தில் ஒவ்வொரு சீன்ஸ்லையும் அவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீத்தியாக வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து சூப்பராகவும் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இந்த திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் வந்து ரத்னகுமார் சொலிட்டான ஒரு ரைட்டிங் வந்து இருக்கிறார். அவர் வந்து மேயாதமான் வந்து அவருடைய முதலாவது படம், மிகச்சிறந்த ரைட்டிங். இதே மாதிரி காமெடி மற்றும் லவ் ஜானரில் வந்து எடுத்திருக்கார். அது சூப்பரான திரைப்படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை, அது எனக்கு ஆடை, அதே மாதிரி சந்தானத்தை பற்றி குழு ஆகிய 2 திரைப்படங்களும் எடுத்திருந்தார். அந்த திரைப்படங்கள் ஓகே, பட் எனக்கு அந்த லெவலுக்கு பிடிக்கவில்லை. அதுக்கு பிறகு இந்த 29 திரைப்படத்தை வந்து எடுத்திருந்தார். ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ திங்க் இப்போ ரத்னகுமார் திரைப்படங்கள்லேயே வந்து எனக்கு இந்த 29 திரைப்படம் ரொம்ப பிடித்திருந்தது. அந்த லெவலுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. படத்தில் வந்து நான் ஸ்பெஷலி இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது படத்தின் டயலாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு. நிறைய ஸ்மார்ட் ஐடியாஸ்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். படத்தில் வந்து வார ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் வந்து பின்னுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்திய விதம், இதுக்கு தான் நான் முன்னுக்கு இந்த விஷயங்களை கொண்டு வந்து ஆட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணியிருந்தார். எனக்கு அதில் ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு டயலாக்ல வந்து சொல்லுவாங்க, என்னையெல்லாம் நீ வந்து புத்தகத்திலேயோ அல்லது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லையோ வந்து வந்தால் தான் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கும் என்ற மாதிரி ஒரு சொல்கிற விஷயம், அதை வந்து பின்னுக்கு கிளைமேக்ஸில் வந்து கொண்டு காட்டுற விஷயம் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஐடியா, எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு குறைகள் பெருசாக இல்லை. சேன் ரோல்டன் இசையும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன வித் லவ் திரைப்படத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு லவ் ஸ்டோரியாக வந்து இந்த 29 திரைப்படம் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் திரைப்படம் தான் சொல்லுவேன். இது போன்ற இன்னும் ஒரு டிவி சினிமா எபிசோட்ல வந்து இன்னொரு மூவி வந்து பற்றி பேசுறேன். நன்றி, வணக்கம்.